ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, ஃப்ரைடே நான் பண்ண பிரம்ம முகூர்த்த பூஜையும் இலைவாசல் பூஜையும் வீடியோ தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்னுடைய டே வந்து 3 o'clock தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் குளிச்சுட்டு பூஜை பண்ண ரெடி ஆகிட்டு இருந்தேன். அப்புறம் மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வாசலுக்கு முகூர்த்த விளக்கு ஏற்ற பஞ்சமுக விளக்கு வந்து மண் விளக்கு வாங்கி அந்த விளக்கு வந்து நான் நைட்டே வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஸோ காலையில் எழுந்துச்சி விளக்கு அழகாக வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு நிலைவாசலுக்கும் அந்த விளக்குக்கும் வைக்கிறதுக்காண்டி மஞ்சள் குங்குமம் வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த பஞ்சமுக விளக்கில் தான் இன்றைக்கி திரி போட்டு 5 திரி போட்டு அழகாக வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்ற போகிறேன். விளக்குக்கு எல்லாமே நான் மஞ்சள் குங்குமம் வச்சு முடிச்சிட்டேன். அடுத்து வெளியே போய் நிலைவாசலை வந்து ஒரு அழகாக ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மஞ்சளை வந்து நான் வந்து பூசி விட போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் வைக்கும்போது அதாவது நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வந்து நம்ம பூஜை ரூமுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து நம்ம நிலைவாசலுக்கும் கொடுக்கணும். நம்ம நிலைவாசலில் வந்து எப்போவுமே நம்மளுடைய குலதெய்வம் வந்து வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம். நிறைய பேருக்கு வந்து குலதெய்வமே தெரியாமல் இருக்கலாம். தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் குலதெய்வத்தோட அருள் முழுசாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் தெரியாமலே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால வந்து நம்ம எப்போவுமே நிலைவாசலை வந்து மங்களகரமாக வச்சுக்கணும். மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு ஃப்ரைடே வீக்லி ஒன்ஸ் டைம் கூட நம்ம செஞ்சுக்கலாம். அழகாக அதுக்கு கோலம் போட்டு நம்ம அழகாக வச்சு அடுத்த வாசலுமே வந்து காஞ்சிச்சு. நம்ம அழகாக வந்து இன்றைக்கி வந்து கம்பி கோலம் தான் போட்டு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்பி கோலம் தான் போட்டிருந்தேன். உங்ககிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன் தாமரை பூ கோலம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து போடணும். நம்ம என்ன பூஜை பண்ணாலுமே வந்து அம்மனுக்கு நம்ம பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கோலம் தாமரைப்பூ கோலமாக தான் இருக்கணும். நான் வந்து கிச்சனில் வந்து மாக்கோலம் தான் போட்டிருந்தேன். ஸோ அந்த மாக்கோலத்தில் வந்து தாமரை கோலம் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் வந்து துளசிக்குமே வந்து இன்றைக்கி வந்து அழகாக கலர் கொடுத்து நான் வந்து தாமரை கோலம் தான் போட்டுட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நிலைவாசலுக்குமே வந்து அழகாக வந்து கோலம் போட்டேன். நம்ம எப்போவுமே நிலைவாசலில் வந்து மகாலட்சுமிக்கு பிடித்தமான சில கோலங்களை வந்து நம்ம போடலாம். மகாலட்சுமி பாதம், தாமரைப்பூ, சக்கரம், அதாவது சங்கு, அந்த சங்குன்னு இருக்குல்ல அந்த சக்கரம், அஷ்டோத்திரம், இந்த மாதிரிலாம் கோலம் வச்சு அதுக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் பூலாம் வச்சுக்கணும். அடுத்து வந்து நான் இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு உள்ளே போய் சுவாமிக்கு வந்து பூ போட்டுட்டேன். பூ போட்டு தான் நம்ம பூஜை பண்ணணும். பூ இல்லாட்டினாலும் பரவாயில்ல. ஸோ காஞ்ச பூ வச்சு தயவு செஞ்சு பூஜை பண்ணாதீங்க. ஃபைனலாக எல்லா சாமிக்குமே பூ வச்சுட்டு நிலைவாசல்லாம் கண்டிப்பாக பூ வச்சுட்டு கோலத்துக்குமே வந்து நான் பூ வச்சுக்கிட்டேன். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து உருளையில் பூ போடுறது. இதை வந்து நான் ரொம்ப வந்து பாசிட்டிவாக இந்த வேலை வந்து நான் செய்வேன். உருளையில் பூ போடும்போது எனக்கு மனசு வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். அது ஏன்னு தெரியாது. நம்ம எப்போவுமே வந்து நிலைவாசல் கிட்ட வந்து உருளியில் பூ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து எலுமிச்சப்பழம். இந்த எலுமிச்சப்பழத்தை வந்து கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம். இது நம்ம வைக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்க கெட்ட சக்தி, துர்சக்தி எதுவுமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராது. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட சக்திகளையுமே வந்து விரட்டக்கூடிய தன்மை வந்து இந்த உருளிக்கும் இந்த எலுமிச்சப்பழத்துக்குமே ரொம்பவே சக்தி இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்குது அப்புறம் சின்னதாக வந்து தாம்பூலம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அன்னபூர்ணைக்கும் அழகாக பூ வச்சுட்டு இந்த தாம்பூலத்தில் வந்து நான் வந்து வெற்றிலை பாக்கு, பூ, கனி இதெல்லாம் வச்சு இந்த தாம்பூலம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். விநாயகர் விளக்கு வந்து 2 பக்கம் ஒன்று ஒன்று வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு நான் விளக்கு ஏற்றிட்டு நான் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ரெடி பண்ண அந்த தாம்பூலத்தையுமே வந்து நான் வந்து சமர்ப்பணம் பண்ணி நான் அழகாக வந்து தீப தூபம் ஆராதனைலாம் காட்டி என்னோடய பூஜை வந்து நிலைவாசல் பூஜை வந்து நான் இப்படி தான் பண்ணியிருந்தேன். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம சிம்பிளாக நம்ம எப்படி பூஜை பண்ணாலுமே கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து நம்ம பூஜையை ஏற்றுப்பார். நம்ம ஆடம்பரமாக பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து நம்மளுக்கு கிடையாது. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து கடவுளுக்கு படைச்சு நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை தான். பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து நான் ஏற்றணும், விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அதுக்குண்டான ப்ரிப்ரேஷன்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் நான் வச்சு முடிச்சிட்டேன். அந்த விளக்கில் வந்து 5 திரி போட்டு நான் வந்து தீபம் ஏற்றிக்கலான்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி 5 திரி போட்டு சுவாமி ரூமில் போய் அழகாக வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையுமே வந்து நான் ஏற்றிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆயிடுச்சு. நான் பிரம்ம முகூர்த்த பூஜை ஏற்றும் போது டைம் 5 o'clock ஆயிடுச்சு. அன்னபூர்ணிக்கிட்டேயும் ஒரு விளக்கு ஏற்றிக்கிட்டேன். உள்ளேயுமே போய் தீப தூபம்
ஆராதனைலாம் நான் காட்டி என்னோடய பூஜையை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் நிறைவு பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.